ஒரு 1/2 நடக்கணும். அதுதான் அது அப்படியே வைப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்றா சேர்ந்து வைப் பண்ணலாம், வாங்க போகலாம். கிளம்பிட்டோம். நல்லா அழுத்தி மிதிக்கணும். ஷார்ட்கட்லேயே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட். அங்கே எலக்ட்ரிக் குக்கர் தெரியுதா, அதுதான் எங்கள் ரூம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு குளிர் கம்மியாக தான் இருக்குது, -2 தான். காலையிலேருந்து வெயில் நல்லா அடிச்சிச்சு. நம்ம ஊர் மாதிரி வெயில் நல்லா அடிச்சு ஐஸ் உருகும் அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக -2 தான். ஒரு ரோடு கிராஸ் பண்ணணும். இந்த கிராசிங்கில் நம்ம வாக்கிங். இது என்னன்னு தெரியுமா? இது ஃபுல்லாக கல்லறை, ரெஸ்ட் இன் பீஸ் ஆனவங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது, அங்கிட்ட இருக்குது. அப்படி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா? இப்போ என் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். எதுக்கு இந்த வணக்கம்னா, இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்குது. அதுக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. போய் எக்ஸாம் எழுத போகிறேன். படிச்சிருக்கேன், எக்ஸாம் எழுத போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஒரு 1/2 நடக்கணும். அதுதான் அது அப்படியே வைப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்றா சேர்ந்து வைப் பண்ணலாம், வாங்க போகலாம். எல்லாரும் ஒன்றா போகலாம். வாங்கல். டோராவின் பயணங்கள், அதே மாதிரி பிரதீப்பின் பயணங்கள். எங்கே நம்ம போகிறோம்? எக்ஸாம் எழுத போகிறோம். குளிர் கம்மியாக தான் இருக்குது, பட் காற்றடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேச முடியல. நல்லா அழுத்தி மிதிக்கணும், இல்லைனா வலிக்கி விட்டுரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்கூல் நேமில் போட்டிருக்கான், ஏதாவது இந்த ஒரு லாங்குவேஜில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது ஸ்கூல், சில்ட்ரன்ஸ் ஸ்கூல். ஓகே, போகலாம். பாருங்க, இந்த கார்லாம் எப்படி க்ளீன் பண்ணி கொஞ்சம் வெளியே போனோம்னா க்ளீன் பண்ணி எடுத்து எவ்வா பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி ஃப்ரெண்ட்ஸ், தான் சர்ச். எவ்ரி சாட்டர்டே இங்கே நான் வருவேன். என்னடா சர்ச்சுக்கு போவியா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கு எல்லா காடும் எனக்கு ஒன்று தான். அதனால தான் எல்லாம் உள்ள இறைவன் தான் எப்பயுமே. ஓகே, இந்த சர்ச்சு தான் நான் வருவேன். ஜீசஸ்கிட்ட ஒரு ப்ளஸ் வாங்கிட்டு அடுத்த வீக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன்.
பாருங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். உள்ளே ஒரு நாள் போய் காட்டுறேன். ஹாய். டோராவின் பயணங்கள். இன்னைக்கு பார்க்க போகிறது பிரதீப்பின் பயணங்கள். எங்கே நாம் போகிறோம்? எக்ஸாம் எழுத போகிறோம். உங்களை கூப்பிடல, நான் மட்டும்தான் எழுத போகிறேன். இன்னும் ரோடு கிராஸ் பண்ணணும். நிறுத்துங்கோ. நான் தான் போவேன் இந்த ரோட்டில். வெயிட் பண்ணுங்க, நான் தான் போவேன். என்னடா இவன் பாட்டி போகிறான், அது பாட்டி நிற்கிது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது என்னோடய ப்ரியாரிட்டி. அதனால் வண்டி ஸ்டாப் ஆகி தான் ஆகணும். பஸ் பாருங்கள், டபுள் பஸ். கடை, குட்டி கடை. இது ஒரு பிக் ஃபாரஸ்ட். இதுக்குள்ளே ஒரு நாள் போகலாம் கண்டிப்பாக. நான் சம்மர் டைமில் இங்கே தான் ஜாக்கிங்கில் போவேன். இந்த வேலை ரொம்ப தூரம் போகணும். ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஒரு நாள் போகலாம். இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்கு போக போகிறோம். நம்மோட ரூட்டு எப்போயுமே ரைட்டு தான். இன்றைக்கி லெஃப்ட்டுக்கு போகிறோம். ஓகே, லெஃப்ட்டுக்கு போகலாம். லெஃப்ட் தான் ரூட்டு. என்னடா இப்படி இருக்குது, எப்படிடா போகிறது? இப்படி போகலாம். இதில் லெஃப்டா ரைட்டா? இதில் ரைட்டு. ஓகே, இதில் ரைட்டு. நம்மளுக்கு எப்பயுமே ரைட்டு தானப்பா. அப்பா, இந்த வியூ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஜம்முன்னு இருக்கும். எங்கேயுமே ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். யூனிவர்ஸ் நல்லபடியாக யூனிவர்சிட்டிக்கு போய் சேர்ந்துடணும். வீக்லி 2 days இந்த மாதிரி தான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒன் ஆஃப் த ஜூ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஒரு நாள் உள்ளே போய் அதையும் ப்ளாக் பண்ணுவோம். மைண்டில் வச்சுக்கிறேன் நான். ஓகே, எதுக்கு இந்த மாதிரி ஓடுறாங்கன்னா, நான் நம்ம வந்து ரன் பண்ணும்போது ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் பாடியில். அதனால் ஈஸியாக நம்ம வந்து கூலிங்கே தாங்கிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ரன்னிங் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் ரன்னிங் பண்ணால் வீடியோ சேக் ஆகும். நான் வந்து இப்போ ரன் பண்ணி வித்தை காமிக்கணும்னு ஆசைப்படல, வேணாம். இப்போ நான் போய் எக்ஸாம் எழுத போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இது வந்து ஒரு க்ளோஸ் ஆகிருக்கா. இதுதான் எங்களோட ப்ளே கிரவுண்ட் மாதிரி. கிரிக்கெட், டென்னிஸ் அதெல்லாம் இன்டோரில் விளாடுவோம். இந்த மாதிரி ஸ்னோ டைமில் எப்போயுமே குளிரும் பயங்கரமாக. அதனால் உள்ளே தான் எப்போயுமே விளாடுவோம். அதுக்கு நம்ம தனியாக புக் பண்ணி ஸ்லாட் இருந்தால் நம்ம போய் புக் பண்ணி இது பண்ண போகிறோம். அங்கே தான் எப்போயுமே போய் விளாடுவோம். நான் சம்மர் டைமில் ஃபுல்லாக எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் தான். ஜம்முன்னு ரன்னிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், யோகா பண்ணலாம். ஜம்முன்னு இருக்கும். அதை ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். 3:30க்கு எக்ஸாமு. இப்போ என்ன டைம் என்ன? 2:40 ஆயிடுச்சு. ஓகே, பொறுமையாக போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் காக்கா இல்லை, இந்த ஊர் காக்கா, சாரி. ஐயோ, இந்த ஏரியா வந்து சரியில்லை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிட்டாகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால் வீடியோவை அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூவில் நான் நடக்கிறதுக்கு ஆசைப்படுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, ஒரு மிரர் வருது பாருங்கள்.
இதுதானா, திஸ் இஸ் டுடே சூட். இதுதான் என்னோட காஸ்டியூம் டுடே. நல்லா இருக்குல்ல இந்த வியூ? நம்ம வியூ நம்மளே நடக்கிறத நம்மளே பார்த்துக்கலாம். ஜம்முன்னு இருக்கும் எப்பயுமே இங்கே வரும்போது. யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் நெருங்கிட்டோம். இது வந்து ஒரு ஆஃபீஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து சிட்டி சென்ட்ரலில் இருந்துச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா அங்கே வந்து போக முடியாத ரீசன்னாலேயான்னு இருக்கலாம். பட்டு என் ஒப்பீனியன் வந்து இதுதான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா லாங்காக போய் ப்ராசஸ் பண்ணணுன்னு சொல்லி எதுக்கு இங்கேயே மாற்றிடலான்னு சொல்லி இங்கே மாற்றிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். யூனிவர்சிட்டிக்கு வர போகிறோம். யூனிவர்சிட்டியை காட்டுறேன். இது ஃபுல்லாக இந்த யூனிவர்சிட்டியோட பில்டிங் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ளாக், லித்துவேனியா ஃப்ளாகு, யூரோப் ஃப்ளாகு. இது என்ன ஃப்ளாகு கரெக்டாக தெரியலையே. ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர், க்ரீன், ரெட்டு லித்துவேனியா ஃப்ளாக்கு, இந்த ஒரு ஃப்ளாக்கு. யூனிவர்சிட்டி பேர் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். KTU 1922 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. KTUனா K ஃபார் கவுனஸ், T ஃபார் டெக்னிக்கல், U ஃபார் யூனிவர்சிட்டி. கவுனஸ் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஷார்ட் ஃபார்மாக KTUன்னு தான் கூப்பிடுவாங்க. எக்ஸாம் ஃபியர் லைட்டாக எட்டி பார்க்குறது. ரோடு க்ராஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதுதான் எங்களோட டாம். இது ஃபுல்லாக KTU டாம்ஸ் தான். இங்கே தான் ஒரு 6 months ஆகோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் 1 year-ஆ. நான் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வேலிட் ரீசன்னால் இவ்வளோ தூரம் தள்ளி போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 5 பேரும் ஸ்டே பண்ணியிருக்கோம். வைப் பண்ணுறதுக்கு தனியாக வைப்பாக நல்லா தான் இருக்குது. பட் வந்து அங்கேருந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு நடந்து வரணுமே அப்படின்னு ஒரு ரீசன் வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. யூனிவர்சிட்டி பக்கத்தில் வந்துட்டோம். நான் 1 year-ஆ இதுதான் யூனிவர்சிட்டி. ஓகே, இதுதான் யூனிவர்சிட்டி. இதுதான் எங்களோட டாம் 3. ஓகே, பக்கத்தில் இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வந்து டாம் எதுவும் அவைலபிளாக இல்லை, ரூம்ஸ் கிடைக்கல. அதனால் வந்து அப்பார்ட்மெண்ட் தேடி நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஓகே, எங்கே நம்ம போகிறோம் எக்ஸாம் எழுத போகிறோம், அது டாம் 4, டாம் 3, அடுத்திருக்கு டாம் 2. எங்கள் யூனிவர்சிட்டி பாருங்கோ. எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை? ஸ்டூடெண்ட் கார்டு எடுத்தாச்சு, பென்னு எடுத்தாச்சு. ஓகே, படித்தாச்சா? அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ஓகே, இன்றைக்கி என்ன தான் நடக்கும்னு பார்ப்போம். யூனிவர்சிட்டி வந்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதுதான் எங்களோட யூனிவர்சிட்டி. போகலாம். ஒரு வழியாக வந்துட்டேன். போகலாமா? லைட்டாக குளிர ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஏதோ க்ரியேட்டிவிட்டி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க.
பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. சரி நம்ம உள்ளே போகலாம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அப்படி கிரியேட்டிவிட்டி இங்கே பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். சிம்பிளாக தான் யோசிச்சுருக்காங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது. உள்ளே போகலாம், யூனிவர்சிட்டிக்குள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோம் ஒரு வழியாக. தேங்க்யூ யூனிவர்ஸ். உள்ளே வந்துட்டோம். ரூம் நம்பர் 170. இது எங்கே இருக்குது? காஃபி ரொம்ப நேரம் உட்காரலாம். இது என்னான்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். 170 வந்து 150 to 176. அப்போ வந்து இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். போகலாம் எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே. செஸ் போர்டு ஃபுல்லாக மறந்துருச்சு, ஸ்னோவில் ஃபுல்லாக முடியிருச்சு. வாங்க போய் ரூம் தேடலாம். எங்கே எனக்கு எக்ஸாம்? 165. அங்கே ஒரு நம்பர் இருக்குது, 167. 167 அடுத்து 68 கண்டுபிடிச்சிட்டேன். 170. இங்கே தான் இன்றைக்கி எக்ஸாம். சரி, உட்காந்து கொஞ்ச நேரம் படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். நல்லா தான் எழுதியிருக்கேன், அது பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்பார்ட்மெண்ட் போகிறேன். ஓகே, பாய் பாய்.